எல்லாருக்கும் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தை புதுசா தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேனல்ல பல தரப்பான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதுல அதிகமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் பத்தி உள்ள வீடியோவா இருக்கும். ஆனா நம்ம நிறைய விஷயத்த நெட் உலகத்துல நம்ம தேட போகும்போது நம்ம ஒரு பக்கத்தை பார்த்துட்டு தான் நம்ம ஜட்ஜ் பண்றோம். அதனாலதான் அதோட மறுபக்கமும் தெரியாது. உதாரணம் சொல்ல போனா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் அதோட நெகட்டிவ் சைடு பார்க்க மாட்டோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர்னு சொல்ல போனா அதுக்கு மேல ஒரு பெட்டர் ஆஃபர் இருக்கான்னு நம்ம பார்க்க மாட்டோம். இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் மட்டும் தான் நல்ல பிரைஸ் தருந்தா இன்னொரு நிறுவனம் நல்ல பிரைஸ் தராதான்னு சொல்லிட்டு நம்ம இதுவரை கம்பேரிட்டிவ் பண்ணதில்லை. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன பாத்தீங்கன்னா நார்மலா டெக் உலகத்துல ஒரு செல்ல குழந்தைன்னு சொல்ல போனா இந்த ஸ்மார்ட் போன் என்ன புதுசா வருது, புதுசா என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா மக்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நான் இதுல ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சி தர விஷயம் சொன்னீங்கன்னா நீங்க ஒரு விதத்தை சந்தோஷப்படுவீங்க, ஆனா ஒரு விஷயத்தை யோசனைப்படுவீங்க. இதுக்கப்புறம் வரப்போற எல்லா ஸ்மார்ட் போன் எவ்வளவு விலை அதிகமான ஹை எண்டான ஃபிளாக்ஷிப் மாடல் எல்லாமே உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு தரப்போறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு விதத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல உங்களுக்கே ஒரு 60,000 70,000 போன் எப்பறம் 10,000 ரூபாய்க்கு தரப்போறாங்க. அது ஒன்லி இன் இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் நடக்க போகுதுன்னு சொல்லும் போது இதுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு கேள்வி சந்தேகங்கள் இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ அது ஒரு தீர்வு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுல உள்ளார உள்ள எல்லா ரகசியங்கள், அது மட்டும் இல்லாம எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நான் வெளிப்படையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா வீடியோ இது வரைக்கும் பாருங்க, அப்பதான் இந்த வீடியோவால உங்களுக்கு ஒரு பயன்படும். அது மட்டும் பார்த்து இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் இந்த வீடியோல புதுசா ஸ்மார்ட் போன் வாங்க போகும்போது அவங்களும் இந்த ஆஃபர் அனுபவிச்சுக்க முடியும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, இப்ப நம்ம சொல்ல போனா நம்ம 2018 இருக்கிறோம். 2018 ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் இந்த வருஷம் மாத்திடுச்சு சொல்லலாம். டோட்டலா யூடியூப் கம்யூனிட்டின்னு சொல்ல முடியாது. என்டையரான இந்த 2018 பல மாற்றங்கள் இருக்கு. நம்ம சொல்ல போனா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம ஒரு மனுஷன் ஸ்மார்ட் போன் வச்சிருக்க யூஸ் பண்ற யூசேஜ்ல இருந்து அவன் 2018 இப்ப யூஸ் பண்ற டேட்டாக்கும் 2016 அவன் வச்சிருந்த ஸ்மார்ட் போனுக்கும் அவன் யூஸ் பண்ற டேட்டாக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதிக வேகத்துக்கு நம்ம போறதாலதான் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த நம்ம சேஞ்சிங் ப்ராசஸ்ல எல்லாமே அடிப்படையா நம்ம எல்லாமே கரெக்டா பண்றோமா, இல்ல நம்மளோட கைக்கு மீறி சில விஷயங்கள்லாம் போதான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்க அனலைஸ் பண்ணீங்களா பண்ணல எனக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் உங்களோட வீட்டுல நீங்க அப்பா அம்மா தம்பி 4 பேர் இருந்தா கூட நீங்க 2015 பாத்தீங்கன்னா அதே உங்க வீட்டுல நீங்க 1 கிலோக்கு வெங்காயம் 1 கிலோ தக்காளி அப்படிதான் வாங்கி நீங்க சமைச்சிருக்கீங்க. அதே 2018 பாத்தீங்கன்னா விலைவாசிகள் ஏறி இருக்கலாம் தவிர அதே 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் அந்த 4 பேர்ல இருந்த குவான்டிட்டி தான், அதே சாப்பாடு அளவு தான் இன்னும் நீங்க சாப்பிட்டு இருந்துருவீங்க. விலைவாசி மாற்றங்கள் வந்திருக்கும் தவிர. ஆனா இது வரைக்கும் நீங்க 1 கிலோ தக்காளில இருந்து இது வரைக்கும் நீங்க மாசம் 1 கிலோ தக்காளில இருந்து 3 கிலோ தக்காளியா மாறி இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட அளவுகோல் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு உங்களுக்கு மாசம் தேவைப்படும், எவ்வளவு நம்மளுக்கு சாப்பிட்டா போதும் சொல்லிட்டு ஒரு ஹியூமனோட ஒரே ஒரு கரெக்டான இப்படிதான் சைக்கிள் ஓடுன்னு தெரியும். ஆனா இப்ப உள்ள யங் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் எப்படி ஓடிட்டு இருக்குன்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ற ஆடம்பரம் சொல்ல முடியாது. எப்படின்னா ஆண்கள் அதிகமா விருப்பப்பட்டு யூஸ் பண்ற ஒரே பொருள் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன். பெண்களுக்கு அதிகமா விருப்பப்பட்டு யூஸ் பண்றது சொல்ல போனா கோல்ட்ஸ் ஜுவல்ஸ் அப்படி சொல்லலாம். ஆனா இந்த ஸ்மார்ட் போன் இப்ப நார்மலா இந்திய மார்க்கெட்ல நம்ம இஷ்டப்பட்டு பிடிச்சு வாங்குறோமா, இல்ல நம்ம போட்டி போட்டு வாங்குறோமா தான் இப்ப கேள்வி. ஏன்னா இதுல 2 தரப்பான விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம். ஒண்ணு, நீங்க ஸ்மார்ட் போன் வாங்க போகும்போது இந்த ஸ்மார்ட் போன் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இஷ்டத்தோட புடிவாதத்தோட டிசிஷனோட வாங்குறீங்களா, இல்ல மாசம் நீங்க ஸ்மார்ட் போன் வாங்குறீங்களா? ஏன்னா இங்க இந்தியா மார்க்கெட்ல
ரொம்ப ரொம்ப டேட்டியான ஒரு பொலிட்டிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. டேட்டி பொலிட்டிக்ஸ் சொல்ல போனா தன்னோட நிறுவனத்துக்கு வந்து எந்த எந்த ரெப்யூட்டேஷன் குறைஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லி கம்பெனி போட்டி போட்டு நான் வந்து முன்னாடி கொடுப்பேனா ஸ்மார்ட் போன், இல்ல நீ முன்னாடி கொடுப்பேனா ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 4000 ரூபாய்ன்னு சொல்லிட்டா 4999 ரூபா, 6999 ரூபா, 8999 ரூபா, 10999 ரூபா, 12999 ரூபா, 14999 ரூபா, 14999 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வந்து அப்படியே ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் வந்து ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. இப்ப இதுல எந்த ஸ்மார்ட் போன் உங்களால செலக்ட் பண்ண முடியும்? இந்த ஸ்மார்ட் போன் வாங்கினாலும் உங்களால நீங்க எத்தனை ஸ்மார்ட் போன் வந்து நான் சொல்ல போனா நான் சொல்லுவேன், நான் ஒரு ஸ்மார்ட் போன் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் யூஸ் பண்றேன். நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வந்து ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றீங்களா? ஏன்னா இது வந்து தெளிவான முடிவு நம்ம வந்து எடுத்தாகணும். ஏன்னா வந்து ஒரு சர்வேயில் வந்து இப்ப இந்தியால சொல்லுது இது மாதிரி வந்து உலகத்திலே வந்து அதிகப்படியான ஸ்மார்ட் போன் வந்து இந்தியால தான் லான்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சர்வேல சொல்லுது. உலகத்திலே வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட்ல வந்து அதிகமா லான்ச் ஆகிற ஸ்மார்ட் போன் இந்தியால தான் லான்ச் ஆகுது. உலகத்திலே பாத்தீங்கன்னா வந்து மாதத்துக்கு வந்து டெய்லி ஒரு நிறுவனம் வந்து ஸ்மார்ட் போன் இறக்குறது வந்து இந்தியால தான் சொல்லிட்டு இருக்கு. இப்ப இந்தியால தான் இந்த ஸ்மார்ட் போன் அதிகமா இறக்குறதால நம்ம பெருமைப்படுறதா, இல்ல இந்தியால தான் இந்த ஸ்மார்ட் போன் இறக்குறதால நம்மளுக்கு அவங்க வேலை வாய்ப்பு தர போறாங்க, இல்ல இந்தியால தான் ஸ்மார்ட் போன் தராங்களா இறக்க போறதால வந்து நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கு போதா? இப்ப ஒரு மாசத்துக்கு வந்து 30 ஸ்மார்ட் போன் இருக்குது. ஒரே பிராண்ட் வந்து ஒரு மாசத்துக்கு 5-6 பிராண்ட் இருக்கும் போது நீங்க வந்து போன மாசம் ஒரு போன் வாங்கியிருப்பீங்க, அடுத்த மாசம் அதே பிராண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா நீங்க வந்து இந்த போன் வச்சிருக்க, உனக்கு வந்து இந்த போன்ல வந்து உனக்கு முதல்ல அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க, 15000 இந்த போன் வாங்குறப்ப 15000 போன் வாங்கும்போது உனக்கு குவாலிட்டி நல்ல பட்ஜெட்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நல்ல ஒரு ஈவென்ட் நடத்தி அவங்களுக்கு முதல்ல அப்ரோச் பண்றாங்க. அதுக்கு அடுத்த மாசமே வந்து இன்னொரு போனை லான்ச் பண்ணி அந்த போன் வந்து 15000 வாங்கினா அது பெஸ்ட். ஆனா இந்த போன் பார்த்தீங்கன்னா வந்து இதுல உங்களுக்கு செல்ஃபி நல்லா சொல்லி அடுத்து அப்ரோச் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா அந்த பழைய போன் வந்து அந்த நிறுவனத்திட்டே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கேஷ்பேக் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல வந்து பணத்தை போனாலும் பிரச்சனை சொல்லி புது ட்ரெண்ட் வந்து மாத்திட்டு இருக்கீங்க. எப்படின்னா மாசம் நிறைய பேர் எனக்கு விவரம் தெரிஞ்சு போனை மாற்றக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன ஹைப் கிடைக்குதுன்னு எனக்கு சொல்லிட்டு ஒன்னே தெரியும். ட்ரெண்ட் இருக்குதான், நம்ம இல்லைன்னு சொல்லல, நம்மள பணம் இருக்குதான், பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த விஷயத்துல செலவு பண்றதுக்கு பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து செலவு பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வந்து லேண்ட் வாங்கலாம், நம்ம வந்து பணம் இருந்துச்சுன்னா வேற விதமான நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம் போல. மாசம் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நிறுவனம் வந்து பகடுக்காய் மாதிரி நம்மள வந்து ஸ்மார்ட் போனை மட்டும் வாங்க வச்சுக்கிட்டு இந்த இந்தியா மார்க்கெட்ல வந்து எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, ஏன்னா இந்தியால வந்து பல நிறுவனம் வந்து அப்படிதான் போட்டி போயிட்டு. ஆனா இதுல ஒரு டார்கெட்டான ஒரு நிறுவனம் சொல்ல போனா ஒரு ஐபோன் எடுத்துங்க, சாம்சங் எடுத்துங்க, இந்த ஒன் பிளஸ்லாம் எடுத்துங்க, 6 மாசத்துக்கு ஒருத்தர் தான் அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் மொபைல் வந்து இறக்குறாங்க. ஆனா மத்த நிறுவனம் வந்து அப்படியே இருக்கல. இப்ப ஷாமி வந்து இறக்குறாங்கன்னா அடுத்த நிமிஷம் ஹானரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, ஹானர் இறக்குனாங்கன்னா அடுத்த நிமிஷம் நோக்கியா போட்டி போட்டு இருக்காங்க, நோக்கியா இறக்குனாங்கன்னா அடுத்த நிமிஷம் போட்டி போட்டு ஓப்போ இறக்குறாங்க, ஓப்போ இறக்குனாங்கன்னா அடுத்த விஷயம் போட்டி போட்டு விவோ இறக்குறாங்க, விவோ இறக்குனாங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து அவங்களோட போட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாசத்துல வந்து இந்த மாசம் போனே இறங்குலங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாசம் இருக்கா, இல்ல ஒரு வாரத்துல ஏதோ ஒரு நிறுவனம் போன் இறக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இறக்கவே இல்லைன்னு சொல்லி நம்மளால வந்து சொல்ல முடியுமா? ஒவ்வொரு யூடியூபர் வந்து ரிவ்யூ பண்றது வேற. நான் எந்த யூடியூபர் நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து யூடியூபரும் ஒரு விதத்துல பாவம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்ல போனா ஒரே போன் வந்து ரிவ்யூ பண்றாங்க, அந்த ரிவ்யூ பண்ணுமா அந்த இடத்துல பிரசன்டென்ஸ்ல அந்த போன் நல்லா இருக்கும். ஆனா அடுத்த நாளே இன்னொரு போன் லான்ச் ஆகும்போது அந்த போன் நல்லா இருக்கும் போது வந்து ஒரு போனை கம்பேர் பண்ணி அந்த போனுக்கு மேல இந்த போன் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது வந்து நீங்க எதை ஏத்துப்பீங்க? எல்லா போனும் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அப்ப எதை ஏத்துக்க முடியும் உங்களால? இப்ப வந்து வாதம் வந்து 2 தரப்பா வைக்க முடிஞ்சிருச்சு. இப்ப நான் ஒரு போன் வச்சிருக்கேன், அந்த போன் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு, இது நல்லா இருக்கு. அடுத்த நாள் ஒரு போன் லான்ச் ஆகுது, அந்த போனும் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. இப்ப நான் வந்து கம்பேர் பண்ற வந்து எப்படி கம்பேர், அந்த போனுக்கு மேல இது நல்லா இருக்கு, அந்த போனுக்கு மேல நல்லா இருக்கு. இப்ப சொல்ல போனா வந்து பிளாக்ஷிப் மாடல் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச பிளாக்ஷிப் மாடல் சொல்ல போனா இப்ப மார்க்கெட் லான்ச் ஆன OnePlus 6 வந்து லான்ச் ஆயிடுச்சு. OnePlus 6 லான்ச் ஆகும்போது எல்லாருமே என்ன நினைச்சாங்க, OnePlus 6 கடவுளுங்க, அப்படி தெய்வங்க, அப்படியே வருஷலா வந்து இறக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வரவேற்றீங்க. அது ஓகே, நம்ம ஒத்துக்கலாம். OnePlus 6 வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஓப்போ சொல்ல போனா வந்து இந்த சொல்ல போனா போப்போட இந்த ஷாமியோட போப்போ போன் வந்துருச்சு. OnePlus 6 வாங்கவே முடியாதவங்கலாம் வந்து போப்போ வாங்கிருக்கீங்க. இப்ப அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷாமி OnePlus 60 இறக்குனாங்கன்னா
அப்ப அப்ப என்ன ஆயிடும், ஏங்க போலாம் விட்டுருங்க, அடுத்தது வந்து 1+60 தாங்கன்னு சொல்லி அப்படி ட்ரெண்ட் மாறிடுது. என்னன்னா வந்து நம்ம ஆளுங்களே நம்மளோட நிலையில இல்லாம இருக்கிறதால தான் இது காரணம். ஆனா வந்து உருவாக்குற கம்பெனி பிராண்ட் வந்து ஒரு நல்ல உஷாரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ விதத்துல வந்து நம்மளை வச்சு காய நவுத்தி அவனுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு உள்ளார உள்ள விஷயம் எல்லாமே ஒண்ணு தாங்க. இப்பாங்க நான் ஒரு விஷயம் நல்லா சொல்லிருக்கேங்களேன். ஒரு மார்க்கெட்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு டொமேட்டோ, உருளைக்கிழங்கு எங்க போய் வாங்கினாலும், உழவர் சந்தையில போய் வாங்கினாலும் அதே காய்கறி தான். அதே நீங்க போய் பெரிய பெரிய பிக் பஸார், சூப்பர் மார்க்கெட்ல போனாலும் ஒண்ணுதான். என்ன வித்தியாசம் தெரியுமா? எல்லாமே சாப்பிட போகும்போது எல்லாம் வயிற்றுக்கு போய் எல்லாம் வேறதான் ஆகுது. அதே மாதிரிதான் எல்லா ஸ்மார்ட் போன்லயும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதால தான் வந்து இந்த ஸ்மார்ட் போன்லாம் வந்து கொஞ்சம் மாடிவேஷன் பண்ணிட்டு நம்மளுக்குள்ளார வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் போன்லயும் வந்து மேஜரான முக்கியமான விஷயம் கால் பேச முடியுமா இல்லையா? இப்ப வர கேமரால வந்து எல்லா ஸ்மார்ட் போனும் வந்து முடிஞ்ச அளவுக்கு டியூல் கேமரா தான் வருது. அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எல்லா ஸ்மார்ட் போன்லயும் வந்து ஸ்னாப் டிராகனோட இப்ப புது ஒரு ப்ராசஸர் தான் வருது. அது என்ன கொஞ்சம் என்ன வித்தியாசத்துல வந்து நம்மள வந்து ஏமாத்திட்டு போறாங்க. ஏன் அதால நம்மளால வாழ்க்கை ஓட்ட முடியாதா? அதால நம்மளால வந்து நம்ம இந்த காலத்தோட ட்ரெண்டை வந்து நம்மளால செட் பண்ண முடியாதா? அது கொஞ்சம் நம்ம யோசிக்கிறோமா? அப்படி யோசிக்காம இருக்கிறதால பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பணத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு நான் வீடியோ போடும்போது கூட யாரும் சொல்ல முடியாது, இன்னைக்கு கூட ஏதாச்சும் ஒரு புது ஸ்மார்ட் போன் கூட லான்ச் ஆயிருக்கலாம். இப்ப எந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து அடிக்டா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பிராண்ட் வந்து நம்மள வந்து இது பண்றாங்க. நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல ஸ்மார்ட் போனு வாங்கலாம், அவங்கவுங்க சௌகரியம், அவங்கவுங்க பிரியம், அவங்கள்ட்ட பணம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து தவறுன்னு சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவுக்குதான் ஒரு வருஷத்துக்கு ஸ்மார்ட் போன் வாங்குவீங்கன்னு தான் கேட்கறேன். நம்மளுக்கே ஒரு மனசு வச்சிருக்கணும்ல. டெய்லி நானும் வந்து டெய்லி 30 நாளைக்கு 30 ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்றான் நம்மளோட சேனல்ல. 30 நாளைக்கு 30 ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணி 30 ஸ்மார்ட் போனும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து ஹானஸ்டான ரிவ்யூவே கொடுக்குறேன். இப்ப ஹானஸ்டான ரிவ்யூ சொன்னா கூட கண்டிப்பா 30 ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா வந்து 20 ஸ்மார்ட் போனே நல்லா இருக்கு சொன்னா 20 ஸ்மார்ட் போன் உங்களால வாங்க முடியுமா? அதுதான் கேள்வி. இப்ப 20 ஸ்மார்ட் போனை நீங்க வாங்கிட முடியுமா? அதுல எப்படி உங்களால கம்பேர் பண்ண முடியும்? அப்போ பிராக்டிகலா பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஸ்மார்ட் போனும் வந்து ஆக்சுவலி சேம் வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது, கொஞ்சம் தான் வித்தியாசம் பண்றாங்க. ஒண்ணு சிலதுல 3GB RAM கொடுத்துட்டு கொஞ்சம் இன்டர்னல் அதிகம் பண்றாங்க, இன்னொன்னு ஹைபிரிட் ஸ்லாட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் இறக்குறாங்க, பிளாக்ஷிப் சொல்லிட்டு கொஞ்சம் ஏதாச்சும் வந்து ப்ராசஸர் இறக்கிட்டு வேற ஏதாவது குறைச்சிடுவாங்க. அப்படிதான் அப் அண்ட் டவுன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர மார்க்கெட்ல வந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க புதுசா ஏதோ ஒரு விஷயத்த புதுசா இறக்கி அடுத்த வர ஜெனரேஷன் வந்து இப்பயே இறக்கி அவங்க வந்து எதுவுமே செய்யல. அவங்க அப்படி செய்யறதுல அவங்களுக்குள்ளாதான் போட்டி நடந்துட்டு இருக்கு. அவங்க எப்படின்னா இந்தியா மார்க்கெட்டுக்குள்ள நல்ல பணத்தை சம்பாதிக்கணும் இந்தியா மார்க்கெட்டுல. ஏன்னா அதுதான் சொல்லிட்டேன், இப்ப சர்வேல் பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்தியால தான் அதிகமான ஸ்மார்ட் போன் வித்துட்டு இருக்காங்க. இதே நம்ம வந்து மத்த நாடு கம்பேர் பண்ணும்போது இவ்வளவு ஸ்மார்ட் போன் வந்து விற்கிறதுக்கு வந்து அறிகுறியே இல்லை. ஏன்னா இப்பதான் வர பாத்தீங்கன்னா வந்து டெக் யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பிசினஸ் யூடியூபரா மாறிட்டோம். இப்ப எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு அன்பாக்சிங் ஒரு கம்பெனிக்காரங்க தருவாங்களான்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நம்ம ஏங்குறதுலாம் இல்ல. எந்த கம்பெனிக்காரங்க கான்டாக்ட் பண்ணாலும் இது ரிவ்யூ பண்ணு, அது ரிவ்யூ பண்ணுதான். அதனால இப்ப வேற என்ன பண்றது, சில விஷயங்கள் வந்து நம்ம இப்ப நாங்களும் வந்து யூடியூப் இண்டஸ்ட்ரியில பல பேர் வந்து இது மாதிரி வந்து யோசிப்பாங்க. நம்ம வந்து எதுவுமே பண்ணாம இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆபத்து வந்துட்டு சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் சில யூடியூபர்ஸ் வந்து செய்யறாங்க. என்னன்னா வந்து அதுலயும் வந்து சில பேர் நல்ல ரிவ்யூ பண்றாங்க. நம்ம யாருமே நம்ம ரிவ்யூவர்ஸ நம்ம யூடியூபர்ஸ் குத்த சொல்ல முடியாது. நம்ம மக்களை தான் நம்ம வந்து முதல்ல சொல்றோம். ஏன்னா நீங்க தான் வந்து எல்லா நிறுவனத்தையும் வளர்த்து விடுறீங்க, நீங்க தான் எல்லாத்தையும் பாக்குறீங்க. நம்ம பார்த்து வந்து அடுத்த போன் இப்ப ஏன்னா இந்த வருஷம் வந்து ஹானர்ல எத்தனை போன் லான்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விரல் விட்டு என்ன சொல்லுங்க. ஷாமில எத்தனை போன் லான்ச் ஆயிடுச்சுன்னு விரல் விட்டு சொல்லுங்க. ஹுவாவில எத்தனை போன் லான்ச் ஆயிடுச்சுன்னு விரல் விட்டு சொல்லுங்க. இது வரைக்கும் வந்து இன்ஃபினிக்ஸ்ல எத்தனை போன் லான்ச் ஆயிடுச்சு விரல் விட்டு சொல்லுங்க. ஓப்போல எத்தனை போன் லான்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இது மாதிரி விவோல எத்தனை போன் லான்ச் ஆயிடுச்சு சொல்லுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திட்டமிட்ட வந்து ஆகஸ்ட் வந்துட்டோம். இதுக்கப்புறமா இன்னும் மாதங்கள் இருக்கு. இந்த வருஷத்துக்கு பார்த்தா இவங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா வந்து எல்லா நிறுவனமும் வந்து 365 கண்டிப்பா 365 டார்கெட் வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு போட்டி போயிட்டு இருக்கு. அதனால நான் சொல்ல வந்த டெப்த் வந்து நல்லா புரிஞ்சுங்க. இந்தியா மார்க்கெட்ல வந்து எல்லா நிறுவனமும் வந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, எப்படி இருந்தாலும் வந்து எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவனை வாங்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் அந்த தொகையை குறைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே சண்டை போடுறோம் கொக்கோ கோலா குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கொக்கோ கோலா நிறுவனம் வந்து 2 விதமா யோசிப்பாங்க அவங்க பிசினஸ் விதத்துல. எப்படின்னா வந்து பணக்காரன் கூட அதை வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு வந்து அது மாதிரி பாட்டில் போடுவாங்க, ஏழையும் வாங்க முடியும்னு சொல்லிட்டு சின்ன பாட்டில் போடுவாங்க. அது மாதிரிதான்
நம்மள வந்து ஃபிளாக்ஷிப் மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேலை ஒரு போனை உருவாக்கிடுறாங்க. ஃபிளாக்ஷிப் மொபைல் வந்து கம்மி விலையில கிடைக்கும்னு சொல்றதுக்கு கூட ஒரு ஸ்மார்ட் போன் உருவாக்குறாங்க. எப்படின்னா வந்து மனசை வந்து ஒத்துக்க வைக்கிறாங்க. எப்படின்னா OnePlus 6 நீ வாங்க முடியலன்னா நீ வந்து போப்போ வாங்கிக்கோ. நான் போப்போ போன் வந்து நல்ல போன் தான், நான் குத்தம் சொல்லுறேன். ஆனா வந்து எதுக்கு ஒன்ன கம்பேர் பண்ணி அப்படியே கம்பேர் பண்ணிட்டு போனா இப்ப எங்கிட்ட நீங்க கேக்குறீங்க எந்த போனுங்க நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்ப வந்திருக்க போன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்ப எந்த போன் உங்களுக்கு நான் சொல்றது எதுவுமே நம்மளால தீர்மானமா வந்து முடிவு எடுக்க முடியல. நீங்களே போயிட்டு அமேசான் பிளிப்கார்ட்ல போய் ஏதாவது போன் வாங்கலாம்னு சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு போங்க, என்ன போன் வாங்கலாம்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா வந்து அப்படியே குழம்பிடுவீங்க. அப்போ எந்த போன் வாங்கலாம்னு சொல்லி குழம்பிட்டு என்ன ஆகும்னா சரி அடுத்த மாசம் என்ன போன் வருது அதை யோசிக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் என்ன போன், அப்படியே பேராசையா மாறிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா உங்களுக்கு ஒரு என்ன ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்து ஒரு தீர்மானமான முடிவு மனசுல எடுங்க. இந்த போன் நம்மளுக்கு இந்த நம்மளோட ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு இது வந்து கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுல எது பிடிச்சிருக்கோ அது தீர்மானமா எடுங்க. நம்ம வந்து அதிகமா வாங்கணும் பணம் இருந்து நினைச்சா கூட நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து டொனேட் பண்ணலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து சாப்பாடு கூட இல்லாம இருக்கிறாங்க. நம்ம இது மாதிரி விஷயத்துல வந்து நம்ம பணத்தை இது நம்மளுக்கு தெரியாம நடக்குது, கண்ணுக்கு தெரியாம நம்ம சொல்ல போனா வந்து வரையமா நடந்துட்டு இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால மேக் ஷூர் தட் இந்த வீடியோல வந்து பல விஷயத்த நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். என்னோட மோட்டிவேஷன் போறது என்னோட வீடியோவோட முக்கியமான தாட் என்னன்னா வந்து எல்லா நிறுவனமும் வந்து தேர் ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். ஆனா எல்லா நிறுவனமும் வந்து அவங்களோட மெயின் எய்மே வந்து நம்மள மொட்டை அடிக்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 2-3 போன் இறக்கின நிறுவனம் எல்லாம் இப்ப வருஷத்துக்கு வந்து அவங்க மினிமம் வந்து 100 போன் இறக்கலாம் மார்க்கெட்ல வந்து விதைச்சிட்டு இருக்காங்க. அதனால வந்து எல்லாருமே உள்ளார வச்சிருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். நம்மள்ட்ட இருக்க கிட்னி பனியன் மாதிரி தான் எல்லாமே உள்ளார ஒண்ணுதான். வெளியில மட்டும் கலரை மாத்தி மார்க்கெட்ல வித்துட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கே புரியும். அதை வந்து நீங்க வந்து எங்கிட்ட சண்டை போடாங்க, எங்கிட்ட அதை பேசி ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்ல என்ன வந்துட்டு இருக்குன்னு இப்ப தெரியும், என்ன உங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதனால மேக் ஷூர் தட் இதுக்கப்புறம் நீங்க வந்து தெளிவான முடிவு எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பத்தி உள்ள உங்களுக்கு கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் எதுனாலும் வந்து கீழே கமெண்ட்ஸ் வந்துறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், லைக் பண்ண வந்துறாங்க. இப்பதான் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட விரும்பும் சொன்னாங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணிட்டு உள்ள ஃபாலோ பண்ணுங்க. அப்ப வீடியோ வந்துகிட்டே இருக்க மாதிரி சைன் அப் மாமா. பாய்.